சொற்பவளத்தில் இந்த திருப்பலி ஆரம்பமாக போகுது பாருங்கள். அற்புதர் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையை மன்றாட எங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கின்ற எமது யாழ் மறை மாவட்டத்தினுடைய குரு முதல்வர் அருட்பணி PJ ஜெபரட்னம் அடிகளாரையும் மறை மாவட்டத்தின் அனைத்து குருக்களையும் அனைத்து துறவர சப குருக்களையும் அருட்சகோதரிகளையும் இன்னும் அரச சார்பற்ற உத்தியோகத்தர்களையும் அழைக்கப்பட்ட ஏனைய விருந்தினர்களையும் கடற்படை போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனைவரையும் இங்கே வருகை வந்திருக்கின்ற கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய பக்தர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று நிற்கின்றேன். எழுந்து நின்று வருகை பாடலில் இணைந்து கொள்வோம்.
நான் என்றும் பாடுவேன். அலைக்கடலின் ஓசையிலே ஆழ்கடலின் மத்தியிலே கோவில் கொண்டு எழுந்தருளி இருந்து அண்டி வந்தோருக்கு அபயமும் ஆசீரும் அள்ளி வழங்கும் கோடி அற்புதராம் பாலைதீவு புனித அந்தோணியாரின் திருவிழாவை கொண்டாட வந்திருக்கும் புனித அந்தோணியாரின் பக்தர்களே, இன்றைய இம்மகிழ்ச்சியான நாளில் திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருக்கின்ற யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் அவர்களையும் அவரோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்ற வந்துள்ள குருக்கள் துறவிகள் அனைவரையும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் புனித அந்தோணியாரின் நாமத்தில் வரவேற்று நிற்கின்றோம். மாபெரும் நற்செய்தி அறிவிப்பாளராகிய தூய அந்தோணியார் இறை இரக்கத்தை தன்னுடைய வாழ்வில் அனுபவிப்பதோடு இறை இரக்கம் மற்றவருக்கு கிடைக்க வழி சமைத்த மிக பெரும் புனிதர். இறைவனுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து ஏழைகள் மற்றும் துன்புறும் மக்களுக்கு உதவி செய்து இறை வார்த்தையை துணிவுடன் அறிவித்தவர் புனித அந்தோணியார். அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு நம்பிக்கை, தாழ்மை மற்றும் கருணை நிறைந்த வாழ்க்கையை வாழ அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனை முழு மனதுடன் தேடி பிறருக்கு அன்பு செய்யும் மனப்பான்மையுடன் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கும் புனித அந்தோணியாரின் ஆசிரியருக்காகவும் அவருடைய பரிந்துரைக்காகவும் அண்டி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் சிறப்பாகவும் குடும்பங்களையும் அமைதியின்றி வாழும் உலக மக்களுக்காகவும் விரையருள் வேண்டி தொடரும் பலியில் மன்றாடுவோம். அன்பார்ந்த சோதரங்களே, பாலதீவு புனித அந்தோணியாருடைய திருத்தலம் நாடி வர விரும்பிய ஒரு சில பக்தர்கள் நேற்றைய தினத்திலே விபத்திலே அவர்கள் அகால மரணம் அடைந்ததை அறிந்திருப்பீர்கள். பாலதீவிலே புனித அந்தோணியாரை சந்திக்க விரும்பிய அவர்கள் உன்னகத்திலே புனித அந்தோணியாரை நேரடியாக சந்திப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஆகவே இந்த வேளையிலே அவர்களை நினைத்து அவர்களுடைய ஆன்ம நிலைப்பாட்டிற்காக ஒரு நிமிடம் மௌனமாக மன்றாடுவோம். Let us observe a minute silence for those who sacrificed their lives on their way to Paladivu yesterday. நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாதோடி அவர்களை பிராசிக்க பெறவும் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சோதரங்களே, கோடி அற்புதராகிய புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால் உமது வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் மீண்டும் ஒருமுறை இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்தும் இந்த புனிதருடைய வல்லமையுள்ள பரிந்துரை எங்களுக்கு கிடைக்கவும் நமது வாழ்வின் குறைகள் கவலைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று வாழவும் வரம் கேட்டு இந்த பலியிலே பக்தியோடு இணைந்து கொள்வோமாக. தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பாவமே என் பெரும் பாவமே
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீர். அதனால் அவருடைய உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கும் பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் எனும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் வேததாறுகள் என்றும் தாம் ஆட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. வாசகம். மறைபொருளாய் இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 தொடக்கம் 10 நிறைவுற. சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த செல்வமுடையுடன் ஞானத்துடனும் வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும்
சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. எனினும் முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகின்றோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலகத் தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகின்றோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கின்றவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விளக்கப்படவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 1 தொடக்கம் 9 வரை. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாளர்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாளர்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையால் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்கள் நெருங்கி வந்துவிட்டதென சொல்லுங்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாலதீவு புனித அந்தோனியார் திருநாளை இந்த தவக்கால யாத்திரையாக வந்து கொண்டாடுகின்ற உங்கள் எல்லாருக்கும் முதலில் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். கடந்த சனிக்கிழமை கச்சதீவிலே புனித அந்தோனியாருடைய திருநாளை கொண்டாடினோம். இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் ஏறக்குறைய 12,000க்கும் அதிகமான பக்தர்கள் அங்கே கூடி புனித அந்தோனியாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். Last week we celebrated the feast of Saint Anthony at the Kachadivu island. There were 12,000 pilgrims both from India and Sri Lanka. We all gathered here and received abundant blessings of God and the intercession of Saint Anthony. இந்த சனிக்கிழமை இங்கே ஏறக்குறைய 5,000க்கும் அதிகமான பக்தர்கள் கூடியிருக்கின்றீர்கள். உங்கள் எல்லாருமேலும் புனித அந்தோனியாருடைய வல்லமையுள்ள பரிந்துரை கிடைக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் நிறைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றோம். அன்பார்ந்த சகோதரங்களே, இப்பொழுது 3வது உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிறது. Now we have the 3rd World War going on. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவிலே தொடங்கி மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் பரவி எங்களுடைய இந்து சமுத்திரத்துக்கு வந்து இலங்கையையும் தொட்டு இப்பொழுது உலகம் முழுவதும் இந்த போர் பிரலாபித்து பரவிக் கொண்டிருக்கிறது. The Third World War started in Iran, Israel and America, but it has extended all over the world, including our beautiful island Sri Lanka. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய வரலாற்றிலே ஏற்கனவே 2 உலகப் போர்கள் நடைபெற்றன. முதலாவது உலகப் போர் 1914ஆம் ஆண்டு தொடக்கம் 18ஆம் ஆண்டு வரை 4 வருடங்கள் நடைபெற்றது. We had the First World War from 1914 to 1918. And we had the Second World War from 1939 to 1945. இரண்டாவது உலகப் போர் 1939ஆம் ஆண்டு தொடக்கம் 1945ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது. இப்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டிலே இந்த 3வது உலகப் போர் ஆரம்பித்திருக்கிறது. We have just experiencing the beginning of the 3rd World War in 2026. இது எவ்வளவு காலம் போகும் என்பது யாருக்கும் தெரியாது. We don't know when it is going to end. அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த போர்கள் எல்லாம் 1ஆம் உலகப் போராக இருக்கலாம், 2ஆம் உலகப் போராக இருக்கலாம், அல்லது தற்பொழுது நடைபெறுகின்ற போராக இருக்கலாம். இவை எல்லாம் என்னவென்றால் மனிதனை மனிதன் அழிக்கின்ற போர்கள், மனிதன் கட்டடங்களை நகரங்களை அழிக்கின்ற போர்கள், மனிதன் இயற்கையை அழிக்கின்ற யுத்தங்கள். All these world wars, whether it may be First World War or Second World War or the present war, these are the wars that destroys men and the creatures and the buildings and the cities. ஆனவை எப்பொழுதும் தோல்வியிலே முடிகின்ற யுத்தங்களாக இருக்கின்றன. Every war that starts by men will end. பற்றி நான் உங்களோடு ஏன் பேசுகின்றேன் என்றால், எங்களுடைய மனித வரலாற்றிலே ஒரு மாபெரும் யுத்தம் இந்த மனித வரலாறு ஆரம்பித்த பொழுது தொடங்கியது. அது இன்னும் தொடர்ந்து. I am speaking about these world wars and the other wars because there is a war that started at the
இந்த யுத்தத்துக்கு எதிராக போரிடுகின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பக்கம் நிற்பவர்களுக்கெல்லாம் வெற்றி உண்டு. இது ஒரு நாளும் தோல்வியிலே முடிய போகின்ற யுத்தம் அல்ல. இந்த யுத்தத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, மீட்பை தலை சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவியருளும் போர் வாளாகவும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த யுத்தத்துக்கு எதிராக நாங்கள் போர் புரிய வேண்டுமென்றால் ஆண்டவன் இயேசுவினுடைய அந்த வார்த்தைகளை எங்களுடைய ஆயுதங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. The war against Satan திருநாளை கொண்டாடுகிற பொழுது அந்தோனியார் எங்களுக்கு சொல்லி தந்தார், இந்த சாத்தானுடைய இந்த நிரந்தரமான போரை நீங்கள் எப்பொழுதும் வெற்றியாளர்களாக மாற வேண்டுமென்றால் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை தாங்கிக் கொள்ளுங்கள். அந்தோனியாருடைய திருச்சுருவத்தை பாருங்கள், கையிலே இறை வார்த்தையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த இயேசுவினுடைய பிரசன்னம், இந்த இறை வார்த்தையினுடைய வல்லமையால் உங்களால் இந்த சாத்தானுக்கு எதிரான போரை வெற்றி கொள்ள முடியும் என்று அந்தோனியார் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றார். If you look at the statue of Saint Anthony, உங்களுக்கு கடல் கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஆயுதங்கள் தேவையில்லை. இந்த ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வல்லமையை எங்களுக்கு தருகின்ற இயேசுவினுடைய பிரசன்னம், இது மட்டும் உங்களுக்கு போதும். உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நீங்கள் வெற்றி வீரர்களாக வாழுவதற்கென்று அந்தோனியார் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றார். அவன் வாழ்ந்த சகோதரங்களே, அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே அவர் எப்பொழுதும் சாத்தானை எதிர்கொண்டவராக இருந்தார். இழந்து போவான். In front of the word of God, the Satan will be தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருப்பான். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இறை வார்த்தை இருந்தால், ஆழமான செப வாழ்வு இருந்தால், தியாக வாழ்வு இருந்தால், சிலுவை அடையாளம் முன்னிலே இருந்தால் சாத்தானால் ஒரு பொழுதும் ஜெயிக்க முடியாது என்று அந்தோனியார் தன்னுடைய அனுபவத்தை அழகாக சொல்லுகின்றார். Satan will always use the wealth of this world, the money, the power of the money of this world, the prestige of this world. But he will never be a victor if you have the power of the word of God, if you have the power of prayer, the power of sacrifice. அவருடைய பாதத்திலே விழுந்து வணங்கி நான் தோற்று போய்விட்டேன் என்று சொன்னான். இதுதான் சாத்தான் அந்தோனியாரை பார்த்து சொன்ன கடைசி வசனம். Satan tried all the possible. உங்கள் எல்லாரையும் பார்த்து சாத்தான் இந்த வசனத்தை தான் சொல்ல வேண்டும். Satan should say to each one of us, I have lost. You have won. நீ வெற்றி அடைந்து விட்டாய், நான் தோற்று போய்விட்டேன் என்ற இந்த வார்த்தைகளை அந்தோனியார் எல்லாரையும் பார்த்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று இந்த ஆபத்தான இந்த கடலை கடந்து என்னையும் உங்களையும் இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு நாள் சாத்தான் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் உங்களிடம் தோற்று போய்விட்டேன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக. This is why Saint Anthony has brought us to this small beautiful island. அவருடைய இந்த வார்த்தை, ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற அருட்சாதனங்கள், அவர் எங்களுக்கு காட்டுகின்ற வழிமுறைகள் எல்லாவற்றையும் அந்தோனியார் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே யுத்தம் ஆரம்பித்து விட்டதென்றால் முதலிலே நாங்கள் செய்வது என்னவென்றால், பெட்ரோல் நிலையங்களிலே
வரிசையாக போய் நிற்கிறது. When a war begins in this world, the first activity that we do is we go to the queue of the petrol stations. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்திலே தீமை வருகிறது என்று தெரிந்தால், போர் ஆரம்பித்து விட்டதென்றால், நீங்கள் நிற்க வேண்டிய வரிசை பாவ சங்கீர்த்தன தொட்டியிலே வரிசையாக நிற்க வேண்டும். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெற வேண்டும். நற்கருணை ஆண்டவர் முன்னிலையிலே வரிசையாக நிற்க வேண்டும். நற்கருணை விருந்திலே வரிசையாக நிற்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தையை வரிசையாக நின்று வாசிக்க வேண்டும். இதைத்தான் புனித அந்தோனியார் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த தற்காலிகமான போர்களை கண்டு பயப்பட வேண்டாம். இந்த தற்காலிகமான போர்கள் ஒரு நாளும் வெற்றியிலே முடியாது என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்துவோம். இந்த நிரந்தரமான ஒரு போரை சாத்தான் செய்து கொண்டிருக்கிறான். எங்கள் எல்லாரையும் ஆண்டவரிடமிருந்து பிரித்து விடுவதற்கான அந்த போரிலே நாங்கள் வெற்றியடைய என்ன செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியார் எங்களுக்கு காட்டுகின்ற இந்த வழிகளை பின்பற்றி வாழத்தான் அவர் இன்று எங்களை இங்கே அழைத்து வந்திருக்கின்றார். Let us not be frightened by the wars. சுவாசத்தை அழைக்கிறோம். நாங்கள் இந்த பதிக்கு ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். சாத்தானோடு புரிகின்ற போரிலே நாங்கள் வெற்றி கொள்ள புனித அந்தோனியார் எங்களுக்கு காட்டுகின்ற வழியை நாங்கள் பின்பற்றி வாழவும், இன்னும் எங்களுடைய வாழ்வின் தேவைகள் அனைத்திலும் புனிதருடைய பரிந்துரை நிறைவாக கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்வின் தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். திருச்சபைக்காக மன்றாடுவோம். திருச்சபையின் தலைவர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் புனித அந்தோனியாரை போல் இறை வார்த்தையை உறுதியுடன் அறிவித்து மக்களை இறைவனிடம் வழி நடத்த வேண்டிய அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் அமைதி, நீதி மற்றும் அன்புடன்
மக்களை வழிநடத்த வேண்டிய ஞானத்தையும் ஆவியின் வழிநடத்துதலையும் இறைவன் அவர்களுக்கு நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலக மக்களுக்காக மன்றாடுகின்றோம். ஏழைகள், துன்புறுபவர்கள், நோயாளிகள் மற்றும் துயரத்தில் இருப்பவர்கள் அனைவரும் புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் ஆறுதல் மற்றும் ஆசீர் நிரம்ப கிடைக்க வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பக்தர்களுக்காக மன்றாடுகின்றோம். இன்று இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளும் நாம் அனைவரும் புனித அந்தோணியாரின் தாழ்மை, அன்பு, பொறுமை மற்றும் இறை நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை பின்பற்றி வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடிக் கொள்ளுவோம். வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் கேட்ட இந்த வேண்டுதல் ஒவ்வொன்றையும் நமக்கு நிறைவாக தந்திருக்கிறோம். ஆண்டவரை வெளியே கூற முடியாமல் எங்களுடைய உள்ளங்களில் உறைந்திருக்கின்ற தேவைகளையும் நீர் ஒருவரை அறிந்திருக்கின்றீர். உமக்கு சித்தமானால் அவற்றையும் நாங்கள் எமது வாழ்விலே பெற்றுக்கொள்ள நீர் எங்கள் மீது இரக்கம் காட்டியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மையை மன்றாடுகின்றோம். நெருக்கப்படாமல் அழகான முறையிலே வந்து
பலியான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவரே, புனித அந்தோனியார் என்னும் உமது புனிதரின் கொண்டாட்டத்தில் உமது திருப்புவிடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாக பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவிலும் அது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் மைவித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரையும் அது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் அடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி
அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவாரை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் நித்திய காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாற்றிமிகு மறை சாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் எங்கள் பாதுகாவல் புனித அந்தோனியார் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேருக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூடு பிரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உலகில் பயணம் செய்யும் அது திரு அவை சிறப்பாக மடியாராகி எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிராசம் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் மண்ணிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன்னிற்கின்ற குடும்பங்களின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, நேற்றைய தினத்திலே இறந்து போனவர்களையும் இன்னும் 76ஆம் ஆண்டு இறந்து போனவர்களையும் நாங்கள் இந்த இடத்தில் நினைவு கூறுவோம். இன்னும் சிறப்பாக இந்த ஆலயம் இந்த இடத்திலே உருவாக உழைத்தவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மதுமாட்சியார் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு
நாள் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். உங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்துள்ளோம். உங்களுக்கு இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர்.
அன்பார்ந்தவர்களே, திவ்ய நற்கருணையானது பவனி பாதைகளிலே வழங்கப்படும். நீங்கள் எழுந்து வர வேண்டாம். இந்த கயிறுகள் கட்டப்பட்டிருக்கிறது, அந்த கயிற்றுக்கு அருகிலே நீங்கள் வாருங்கள். எழும்பி உங்களிடமும் நீங்கள் போக வேண்டாம். அந்த லைனுக்குள்ளே நின்று நற்கருணையை பெற்றுக்கொள்ளுங்கள். அடிபட தேவையில்லை. முதலிலே வந்து எடுத்துட்டு போகட்டும், மற்றார்கள் ஆறுதலாக. மனதோடு மனம் சேரவா, கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காண.
நன்றி கூறி செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். தலை வணங்கி இறைவனின் விசேட ஆசீரை பெற்றுக் கொள்வோம். புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்புமிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி வருவதைக் கண்டு அகமகளும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இவனுடைய ஆசீர் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் உங்கள் எல்லாருக்கும் நிறைவாக கிடைப்பதாக. I wish you all a very happy feast of St. Anthony in this island of Palathivu. அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த திருநாள் சிறப்பாக நடைபெறுவதற்கு பலருடைய உதவிகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய பிரதேச செயலாளர் திருவாளர் ஆயக்குலன் அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருந்த பதவி நிலை உத்தியோகத்தர்கள், நிர்வாக கிராம அலுவலர்கள் மற்றும் மாவட்ட செயலர், மேலதிக அரசாங்க அதிபர், மாவட்ட செயலகத்தின் பணியாற்றுகின்ற பணியாளர்கள், அனர்த்த முகாமத்துவ பணிப்பாளர், நிர்வாக உத்தியோகத்தர்கள், மாவட்ட பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர், ஏனைய உத்தியோகத்தர்கள், இவர்களோடு கூட பூநகரி பிரதேச சபையினர் மற்றும் கடற்தொழில் சங்கத்தின் சமாசத்தினர், பொது சுகாதார பரிசோதகர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள், எம்ஓஎச் டாக்டர்ஸ் மற்றும் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த திருநாளுக்கான பல்வேறு ஆயத்தங்களை At this very moment, I am very pleased to thank the commander of the Northern Naval. இந்த வாரம் கச்சதீவிலே திருநாளை கொண்டாடினோம். அங்கே ஏற்கனவே நான் சொன்னது போல 12,000க்கும் அதிகமான பக்தர்கள் வந்தார்கள். ஆனால் வழமையை விட பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகமாக அங்கே வந்திருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் ஒருவர் விடாமல் எல்லாரையும் கச்சதீவுக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்து பிறகு அவர்களை பாதுகாப்பாக திரும்ப தங்களுடைய இடங்களுக்கு அனுப்பி வைத்த ஒரு பெரிய பணியை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். In a special way, remember their services, especially at Kachadivu. There were 12,000 pilgrims, but they were looking after each and everyone. And because of their efficient assistance,
we were able to have that feast in a grand scale, and each one of us to thank the Rear Admiral Butika Liana Gamage and all his naval officers who assisted him. And also after the Kachadiv feast, they had to transport all the equipments to Paladiv. Kachadiv இதனால் முடிந்த பிற்பாடு அதுக்கு இங்கே தேவையான எல்லா உபகரணங்களையும் அவர்கள் இங்கே கொண்டு வந்து இந்த திருநாள் சிறப்பாக நடைபெறுவதற்கும் உதவி செய்திருக்கின்றார்கள். They have transported all the necessary equipments here and they have helped us to make this feast also a grand one. So on behalf of all of you, once again we thank them. உங்களுடைய இந்த திருநாளினுடைய சகல ஏற்பாடுகளுக்கையும் செய்த உங்களுடைய பாலதீவு புனித அந்தோனியார் திருத்தல பரிபாலகர் அருத்தந்தை எரோனியஸ் அடிகளாருக்கு உங்கள் எல்லாரும் சார்பிலும் எங்களுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அவருடைய வழிநடத்தலில் தான் இந்த திருநாள் சிறப்பாக நடைபெற்றது. எல்லாரோடும் தொடர்பு கொள்ள வேண்டிய எல்லாரோடும் தொடர்பு கொண்டு தேவையான எல்லா ஆயத்தங்களையும் சிறப்பாக செய்து இந்த திருநாளை அவர் சிறப்பாக வழிநடத்தி இருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை தொடர்ந்து நன்றி உரை சொல்வார். அவருக்கு முன்னதாக நான் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள், இப்படியான பெருநாட்களுக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களுக்கு தயவு செய்து செவிசாயுங்கள். குறிப்பாக இந்த நீண்ட தூர கடல் பயணங்களை மேற்கொள்ளுகிற பொழுது பாதுகாப்பு மிக மிக முக்கியம். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட பாதுகாப்பும் மிக மிக முக்கியம். நேற்றைய தினம் நடந்த அந்த அனர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஆகவே அதுக்கு காரணம் அந்த கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்களின்படி நாங்கள் நடப்பதற்கு முன்வராமை பல வேளைகளில் பல அனர்த்தங்களுக்கு காரணமாக இருக்கின்றன. குறிப்பாக ஒவ்வொரு வள்ளத்திலும் எத்தனை பேர் போக வேண்டுமென்றால் அத்தனை பேரைத்தான் ஏற்ற வேண்டும், அதற்கு மேலதிகமாக ஏற்றக்கூடாது. ஏற்றுகிற ஒவ்வொருவருக்கும் உயிர்காப்பு கவசம் இருக்கிறதா என்பதை அவதானித்துக் கொள்ள வேண்டும். உயிர்காப்பு கவசம் ஒன்று கூட குறைவாக இருந்தால் பயணிகளை ஏற்றக்கூடாது. இப்படியான அறிவுறுத்தல்களை நாங்கள் எல்லாரும் பின்பற்றினால் எந்த விதமான அனர்த்தங்களும் எங்களுக்கு நேராது. ஆனால் நாங்கள் பல வேளைகளில் இவற்றுக்கு செவி சாய்ப்பதில்லை. நீங்கள் சொல்லுவதை சொல்லுங்கள், நாங்கள் எங்களுடைய விருப்பப்படி செய்கிறோம் என்பது போலத்தான் பல வேளைகளில் நாங்கள் நடக்க முற்படுகிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, எதிர்காலத்தில் என்றாலும் உங்களுக்கு உங்களுடைய பங்கு தந்தை, உங்களுடைய பிரதேச செயலகத்தில் மற்றும் கடற்படை உத்தியோகத்தர்கள் இவர்களினால் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களை செவிசாய்த்து நடந்து கொள்ளுமாறு உங்கள் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட் டு யூ ஆல். ரைட், நான் உங்களுடைய நேரத்தை எடுக்கையில் எல்லாருமாக சேர்ந்து இன்றைய நாளிலும் நேற்றைய நாளிலும் அதற்கு முன்பும் எங்களோடு தங்கியிருந்து இன்றைய நாளிலும் நேற்றைய நாளிலும் வருகை தந்து திருப்பலி ஒப்பு கொடுத்து எங்களை இறைவனோடும் வழி நடக்க வழிபடுத்திய எல்லா குருக்கள் துறவிகள் எல்லாருக்கும் அதே நேரத்தில் இந்த வழிபாடுகள் சிறக்க அழகிய பாடல்கள் பீடப்பணியாளர்கள் பீடத்தை அலங்கரித்திருக்கிறார்கள். இந்த திருப்பண்ட பணிகளை புரிகின்ற சகோதரன் அனுசியன், இந்த ஆலயத்தை பராமரித்து வருகின்ற ஜூலன், திருவாளர் ஜூலன், அவரோடு இணைந்த பணியாளர்கள், இன்னும் ஒளி அமைப்புகளை வழங்கியவர்கள், நாங்கள் தங்கியிருந்த பொழுது எங்களுக்கான சுவையான உணவுகளை சமைப்பதற்கு ஒரு சிலர் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய திருக்குடும்ப அருட்சகோதரி கத்தரின் அம்மா, என்னுடைய பணியாளர் திருமதி மெலானி மற்றும் அவர்களோடு இணைந்து இலைமறை காயாய் பலர் உழைத்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகள். அதே நேரத்திலே எங்களுடைய போக்குவரத்தை இலகுபடுத்திக் கொள்வதற்கு புனித அன்னம்மாள் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம், இன்னும் சிறப்பாக குருநகர் கூட்டுறவு அபிவிருத்தி கடத்தொழிலாளர் கூட்டுறவு அபிவிருத்தி சங்கம், நான் எந்த வேளையிலும் என்ன உதவி கேட்டாலும் அவங்க எனக்கு செய்து தந்திருக்கிறாங்க. பொருளை கொண்டு வந்து இறக்குறதுக்கோ ஆக்களை கூட்டி கொண்டு வரதுக்கோ. இந்த படகு கூட
நான் சங்கத்தினூடாகத்தான் கோரியிருந்தேன். இந்த படகும் சங்கத்தினால் அனுப்பி வைக்கப்பட்ட படகு தான். இருந்தாலும் ஏற்பட்ட அனர்த்ததும் எங்களுக்கும் ஒரு மன வருத்தத்தை தருகின்றது. ஏனெனில் நாங்கள் இதனை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆகவே அந்த அனர்த்தம் அது தவிர்க்க முடியாதது. இருப்பினும் எங்களுடைய அறிவுறுத்தல்களை நீங்கள் பின்பற்றி இருந்தால் உங்களை பாதுகாப்பான முறையிலே நாங்கள் அழைத்து வந்திருக்க முடியும். ஆகவே இந்த பயண ஏற்பாடுகளை செய்திருந்த குருநகர் கடத்தொழில் கூட்டுறவு சங்கத்தினருக்கும் இன்னும் பலர் எப்பொழுது கேட்ட பொழுதெல்லாம் ஒரு தனிநபராக இருந்தால் என்ன, இருவர் மூவராக இருந்தால் என்ன, தங்களுடைய சிரமங்களை பாராமல் இந்த கடல் வழியாக அரை மணித்தியாலம், முக்கால் மணித்தியாலம், ஒரு மணித்தியாலம் என கடந்து பல்வேறு வேலைகளை செய்திருக்கிறார்கள். அதுதான் நாங்கள் இந்த இடத்துல நன்றியோடு நினைக்க வேண்டிய விடயம். இந்த பந்தல், இந்த சவுண்ட் சிஸ்டம், இந்த இடத்துக்கு தேவையான எல்லாவற்றையுமே கொண்டு வந்து சேர்த்தவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான். ஆகவே எல்லோருக்கும் நாங்கள் நன்றி கூறுவோம். ஒரு சத்தமான கரங்களை தட்டி எல்லோருக்கும் நன்றி சொல்லுவோம். இன்னும் சிறப்பாக எனக்கான எல்லா விதமான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கி இன்றைய நாளிலே என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து தலைமையேற்று திருப்பலி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக சபித்த எங்களுடைய மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்பணி PJ ஜெபரட்னம் அடிகளாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதோடு கூடவே எங்களுடைய கிளிநொச்சி மறைக்கோட்டத்தினுடைய குரு முதல்வர் அருட்பணி ஜெயக்குமார் அடிகளாருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இவை அனைத்துக்கும் மேலாக இந்த நிகழ்வுகள் இன்னும் சிறப்பான முறையிலே பாதுகாப்பான முறையிலே இடம்பெறவும் இந்த அரசாங்க மற்றும் பிரதேச சபையினுடைய ஊழியர்களுடைய கடமைகளை இந்த இடங்களிலே சரியான முறையிலே செய்வதற்கும் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபரும் என்னுடைய பூநகரி பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலரும் அவருடைய ஊழியர்களும் இன்னும் சிறப்பாக எங்களுடைய DMC அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற அழகக்கோன் அடிகளாருக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகள். நான் நினைக்கிறேன் இது என்னுடைய 3வது திருவிழா. இந்த முறைதான் இந்த அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கான பொறுப்பதிகாரி வந்து இந்த நிலைமைகளை எல்லாம் நாங்கள் முன்னரே கதைத்திருக்கிறோம். பல விடயங்கள் இந்த முறை காரசாரமான முறையிலே கதைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஒரு தவிர்க்க முடியாத அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் எல்லாரும் பொறுப்பு. நாங்கள் சொல்வதை நீங்கள் கவனமாக கேட்டிருந்தால் உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமையும். ஆகவே இந்த திருவிழா சிறப்புற எல்லா விதங்களிலும் ஒத்துழைத்த என்னுடைய வலைப்பாட்டு பங்கு மக்கள், வின்சென்டி போல் சபை, இளையோர் ஒன்றியம், இந்த அன்னம்மாள் பாடகர் குழாமினர், அன்னம்மாள் பீடப்பணியாளர், சிறப்பாக அவர்களுக்கு நன்றி சொல்லியே ஆக வேண்டும். அதோடு கூடவே இந்த அழகிய மேடையை வலைப்பாடு அன்னம்மாள் பங்கு திருவை புனரமைப்பு செய்து தந்திருக்கின்றது. அதே போன்று உங்களுடைய ஆலயத்தினுடைய உட்சுவரிலே ஒரு புனித அந்தோணியாருடைய துயிலும் ஒரு வடிவமைப்பை திருவாளர் ஜூலன் அவர்களுடைய சிந்தனையிலே ஒரு சிற்பியை கொண்டு அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. இம்முறை இந்த ஒலி அமைப்பை நல்ல முறையிலே வழங்கி எங்களுடைய வழிபாட்டிலே நாங்கள் பக்தியோடு ஈடுபட தம்பாட்டியை சேர்ந்த செல்லப்பா சவுண்ட் குழுவினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து நாங்கள் இந்த புனிதருடைய திருச்சிறுவ பவனியிலும் ஆசிரியிலும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த திருச்சிறுவ பவனியிலே பீடப்பணியாளர்களை தொடர்ந்து எங்களுடைய அழைப்பு பெற்ற அரசாங்க பணியாளர்கள், உத்தியோகத்தர்கள், கடற்படையினர், போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனைவரையும் இந்த பவனியிலே அவர்களை பீடப்பணியாளர்களை தொடர்ந்து இணைந்து கொள்ளுமாறும், அவர்களை தொடர்ந்து அருட்சகோதரிகள், அருட்சகோதரன்கள் மற்றும் குறுமட மாணவர்கள், அருட்தந்தையர்கள் அனைவரும் இந்த பவனியிலே இணைந்து கொள்ளலாம். தயவு செய்து ஏனையவர்கள் இந்த பவனி பாதைக்குள்ளே வர வேண்டாம். நீங்கள் உங்களுடைய இடங்களில் நின்று புனிதருக்குரிய வணக்கத்தை செலுத்தி அவருடைய திருச்சிறுப ஆசிரியரை பெற்றுக்கொள்ள முடியும். ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.
சரணமையா சரணமையா உங்கள் பாதம் சரணமையா. புரிதலிடம் அறிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கோடிய புதர் புனித அந்தோணியாருடைய பதி நாடி வந்திருக்கின்ற நாங்கள் அவருடைய இந்த புனிதமான திருத்தலத்தை செல்ல இருக்கின்ற நேரத்திலே அவரிடத்திலே நம்முடைய தேவைகளை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். எங்களுக்காக தப்பாது இறைவனிடத்திலே பரிந்து பேசி இறையருளை பெற்றுத் தருகின்ற கோடிய புதராக இருக்கின்றார். எனவே அவருடைய பாதார விந்தத்திலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நமது மன்றாட்டுக்களை ஏறெடுத்தவர்களால் மன்றாடிக் கொள்வோம். சரணமையா உங்கள் சரணம். இரக்கமாக எங்களை பாரும் சர்வேஸ்வரா சுவாமி. சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி கன்னிமரியாயே இறைவனின் தாயாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே புனித அந்தோணியார்
அந்தோணி முனீந்திரரே, எங்கள் அன்பான அப்பா, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்கள் அன்பான அப்பா, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். சகோதர சகோதரிகளே, அந்தோனியாருடைய இந்த திருத்தலத்தை விட்டு செல்ல இருக்கின்ற நாங்கள் அவருடைய சுரூபத்துக்கு முன் முழந்தாள் படியிட்டு சபிப்போமாக. அழகிய பாலை தீவில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோனியாரே, பரிசுத்ததனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு
பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோனியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடி ஆனவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீரெங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிற்பாக்கியர் மேல் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீ இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்ணையின் துயரான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடினோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு, எங்கள் யாத்திரிகைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமீன்.
அற்புதர் என்று ஒரு தரம் சொன்னாய். ஓடி வரையிடும் நாமெல்லாம் வணக்கம் வணக்கம்